வெல்கம் டு மிஸ்ஸஸ் தீபி யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டுடே வந்து நம்ம வீட்டு தோட்டத்தில் வந்து நம்ம வந்து வல்லாரக்கீரை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கீரையை வந்து நம்ம நடவு பண்ணியிருந்தோங்க. நம்ம செடி வைக்கும் போது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு 4 கீரை தான் இருந்தது. அந்த 4 இலைகள் மட்டும்தான் இருந்தது, ஓகேவா. பட் இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக டெவலப் ஆகிடுச்சுங்க. பாருங்களேன், கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ பிளான்ட் வந்து நல்லா வந்து வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு. இந்த வல்லாரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம மனுஷங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஞாபக சக்தி வந்து அதிகப்படுத்தும் அப்படின்னு வந்துட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இது வரைக்கும் நாங்கள் வந்து ட்ரை பண்ணதில்லை, சமைச்சதில்லை, சாப்பிட்டதில்லை. பட் இந்த கீரை எனக்கு இப்போ தான் கிடச்சிது. அதனால் நம்ம வீட்டு தோட்டத்தில் வந்து நம்ம நடவு பண்ணியிருக்கோங்க, ஓகேவா. இந்த வல்லாரையுடைய ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு வந்து ஏதாவது யூசஸ் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது ஒரு அடியில் வந்து கொடி மாதிரி தான் இருக்கும். பூமிக்குள்ளே வேர் வந்து கொடி மாதிரி இருக்குது. அது நல்லா இந்த மாதிரி சூப்பராக ஸ்ப்ரெட் ஆகிடுதுங்க, ஓகேவா. இது எப்படி சமைக்கிறதுன்னு தெரியல. நானே வந்து யூடியூப்பில் செக் பண்ணி தான் சமைக்கணும். சமைக்கிறதுக்கான போதுமான அளவு இல்லை. இது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பாருங்களேன், துளிர்த்து வரும்போது எவ்வளோ சூப்பராக வருது பார்த்தீங்களா. இந்த மாதிரி பாருங்கள், நம்மளுக்கு என்ன சின்ன சின்ன பிளான்ட் கிடைச்சாலும் நம்ம வீட்டு தோட்டத்தில் தாராளமாக வளர்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தர்பூசணிலே நட்டோம், ஞாபகம் இருக்குங்களா. தர்பூசணி, பீன்ஸு, நெக்ஸ்ட்டு கேரட்லாம் போட்டோம். பட் வந்து கேரட் வந்து முளைக்கவே இல்லை. அதில் வந்து ஏமாந்து போயிட்டோம். இப்போ தர்பூசணி வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ தான் கொடி ஓட போகுதுங்க. நேற்று வந்து நம்ம ஊரில் மழை பெஞ்சதுனால பாருங்கள் இந்த மாதிரி இலைகள் மேலாம் மண் படிஞ்சிருக்கு. அதில் மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இதுக்கெல்லாம் கொஞ்சம் நான் வந்து இயற்கை உரங்கள்லாம் கொடுத்துருக்கேன், ஓகேவா. லிக்விட் வந்து கொடுத்துருக்குறேன். அதை பற்றி நான் ஒரு ஃபுல் வீடியோ போடணுன்னு நினச்சேன். பட் எனக்கு டைம் இல்லாதனால போட முடியல. நான் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக போடுறேன். நம்ம தர்பூசணி வந்து நடும்போதே நம்ம நினச்சோம். நான் என்ன இது கோயம்புத்தூர் கொடிசியாலேருந்து தான் நம்ம வந்து வாங்கிட்டு வந்தோம் சீடெல்லாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கேரட் மட்டும்தான் முளைக்கவே இல்லை. மற்றபடி அதர் சீட்ஸ் எல்லாமே நல்லா முளைச்சிருந்தது. இந்த மாதிரி வந்து இந்த ரகம் வந்து இப்போ தர்பூசணி வந்து ஹைப்ரிட்லாம் இருக்கும் இல்லையா, ஹைப்ரிட் வெரைட்டி கிடையாது இது. இது வந்து இந்த க்ரீன் கலராக இருக்கும்ல அந்த வெரைட்டி தான் இது. இந்த குட்டி குட்டிஸாக இருக்கும்ல அந்த வெரைட்டி கிடையாது இது. ஏன்னா இது சீடு பார்த்தாவே தெரியும். சீடே வந்து பார்த்திங்கன்னா கலர் நம்மளுக்கு வேறு மாதிரி தான் இருந்தது. நம்ம ஓரளவுக்கு கொத்தி க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்கோம், ஓகேவா. மண் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம எந்த அளவுக்கு செடியை வந்து மெயின்டைன் பண்ணுறோமோ வந்து ஏர் ஃப்ளோ இருக்கணுங்க வேர்களை. நம்ம வந்து செடியை வந்து மண் லூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் க்ரோத் வந்து சூப்பராக இருக்கும் எப்போவுமே பிளான்ட் இது. நமக்கு இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. எதுவும் வைரஸ் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் இலைகள் வந்து சூப்பராக நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் செடி. இது வந்து நாட்டு வெண்டை தாங்க, இது ஹைப்ரிட் கிடையாது. பார்த்திங்கன்னா நம்ம சீட் போட்டு இவ்வளோ நாள் ஆச்சு. தர்பூசணி இதெல்லாம் ஒரே நாள் தான் நம்ம போட்டோம். தர்பூசணி எவ்வளோ நீட்டு வளர்ந்துருக்கு. இதெல்லாம் பாருங்கள் லேட்டாக தான் முளைச்சி வருது. இருந்தாலும் ஒரு ஒன்று பூச்சி தாக்குதல் இருக்குது. இது வந்து பூசணி கொடி. இந்த பூசணி வந்து பார்த்திங்கன்னா இது அன்சீசன். நம்ம எந்த சீசனில் வேணாலும் இந்த பூசணிக்காய் வந்து விளைவிக்க முடியும். இப்போல்லாம் நிறைய நம்மளுக்கு ஹைப்ரிட் வெரைட்டி வந்துச்சு இல்லையா. இந்த பூசணி வந்து ஹைப்ரிட் வெரைட்டி தான். இது ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 மந்தில் அறுவடையே ஆகிடும், ஓகேவா. 3 மந்தில் உங்களுக்கு வந்து காய் கொடுத்துடும். இது வந்து நாம் வீட்டில் வந்து நம்ம சமைச்ச அந்த பூசணிக்காயில் இருந்த விதைகளை எடுத்துகிட்டு வந்து தான் நான் நட்டு வச்சேன். ஆனால் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். பட் இந்த ஒரு இலை மட்டும் இது ஒரு வித்தியாசமாக இருக்குது. இது என்ன பிரச்சனைன்னு நம்ம இதுக்கு மேலே தான் கண்டுபிடிக்கணும். மற்ற செடிகள்லாம் வந்து ரொம்ப அருமையாகவே இருக்குது. நான் வந்து ஒரு புதுசாக ஒரு முயற்சி பண்ணியிருக்கேன். இதை நான் வீடியோ போட முடியல. நான் வந்து காக்கட்டான் பூ அப்படின்னு சொல்லலை, காக்கட்டான் பூ பார்த்துக்காங்க. இதுதான் அந்த காக்கட்டான் பூ. இது வந்து நம்ம வீட்டுக்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 200-300 செடி வந்து நம்ம வீட்டு தோட்டம்னு சொல்கிற வீடியோவில் வந்து காமிச்சிருப்பேன் நான். நிறைய அந்த இடத்துல நிறைய முளைச்சிருந்தது. அதை எடுத்துகிட்டு வந்து ஒரு 125 பிளான்ட் வந்து தனித்தனியாக ஒரு 3 பிளான்ட் சேர்த்து இந்த மாதிரி வந்து தனித்தனியாக நான் ஒரு தோட்டமே ரெடி பண்ணியிருக்கேங்க, ஓகேவா. பாருங்கள் இந்த மாதிரி நானே சொந்தமாக ஒரு ஆள் வச்சு குழி எடுத்து அந்த செடி எடுத்து இந்த மாதிரி ஃபுல்லாக நட்டு வச்சுருக்கேன். இது நட்ட நாள்லேருந்தே மழை பெஞ்சிட்டே இருக்குது. பட் செடிக்கு எந்த ஃபால்ட்டும் கிடையாது. செடி வந்து சூப்பராக வந்து வளருது. இது வந்து ஒரு தோட்டமாக மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து என்னுடைய அக்ரிகல்ச்சரில் அடுத்த லெவலில் வந்து இந்த விவசாயத்துக்கு வந்திருக்கும். இது வரைக்கும் தோட்டம், மா, பலா இந்த மாதிரியே இருந்துட்டு இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் இந்த பக்கம் வந்து நானாக யாருடைய என்ன சொல்கிறது ஈடுபாடும் இல்லாமல் தனியாகவே வந்து இந்த பிளான்ட் எப்படின்னா வளர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா ஒரு காக்கா வந்து மலையத்துக்கு ஜம்முன்னு உட்காந்துட்ருக்கு பாருங்கள். எல்லாமே ஒரு இதுதான் பறந்து போயிடுச்சு பேசின உடனே. இந்த தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக அருமையாக நமக்கு வந்து முளைச்சிருச்சு, ஓகேவா. நான் வச்சு 10 டேஸ் ஆகிடுச்சு. நான் வச்ச அன்னையிலேருந்தே மழை தான் நம்மளுக்கு
செடி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு இடம் உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு நான் நினச்சேங்க. இந்த இடம் உங்களுக்கு வந்து என் வீடியோ கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். இது ஃபுல்லாக கல்லாக இருந்தது. இந்த கல்லெல்லாம் பொறுக்கி சைடில் போட்டு கலக்கா போடலாம் அப்படின்னு நினச்சி நம்ம வந்து ஆள் வச்சு அதெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க, நம்ம நெல்லே நட்டுடலாம், தான் மழை கண்டினியூவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நெல் நடவு பண்ணலான்னா அந்த கல் இருக்கிறது ஃபுல்லாக டிராக்டர் வச்சு ஓட்டி இந்த மாதிரி நல்ல ஒரு நிலமாவே மாற்றிட்டாங்க. இதுதாங்க எங்கள் மாமாவுடைய ஸ்பெஷல் குணன்றது. அவர் நினச்சா எதையும் எப்படியோ மாற்றிடுவார். என் ஹஸ்பண்டுடைய அப்பா தான் சொல்கிறேன். பாருங்க, நடுவில் இவ்வளோ பெரிய பாறைகளே இருக்குது. இங்கே ஒரு குவியல் இருக்குது, இந்த சைடில் ஒரு குவியல் இருக்குது. இருந்தும் அவர் வந்து ஏதோ ஒரு வழியாக நிலமா அதை வந்து மாற்றிட்டார். நெல் நட்டால் நெல் வர மாதிரி. சூப்பர் முயற்சி இல்லை? அக்ரிகல்ச்சரில் இப்படி தாங்க நம்ம வந்து ரொம்ப ரிஸ்க். நான் வந்து ரிஸ்க்கெல்லாம் எடுக்க மாட்டேன். ஏன்னா இதுக்கெல்லாம் ஏகப்பட்ட செலவாச்சு. அவரும் சமாளிக்கிறாரு. ஓகேங்க. இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டினியூவாக நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நானும் புது புது முயற்சியெல்லாம் எடுத்துகிட்டே இருக்கேன். ஓகே, தேங்க்யூ.